நியாயங்களுக்கெல்லாம் இடம் கிடையாது. அப்படி பார்த்தா விஜய் எடுத்து தானே இவங்களும் பிரச்சாரம் செஞ்சு ஓட்டுவாங்க. இன்னொன்னு, அப்படி அண்ணா திமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்பது மக்கள் விஜய்க்கு கொடுத்த தீர்ப்பை திருடுவதாக ஆகாதா அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அந்த திருட்டை முதல்ல தொடக்கி வச்சது விஜய் தான். நான் உங்கள் வாக்கை திருட விரும்புறேன், உங்க எம்எல்ஏக்களை திருட முதல் லெட்டர் யார் எழுதுறா? விஜய் தான் எழுதுறாரு காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் யாரும் விஜய் முதலமைச்சராக்க களத்துல இருந்தாங்க. அப்ப அந்த 5 தொகுதி மக்களுடைய மேண்டேட்டை நீங்க திருடலையா? நியாயம்னா நியாயம்தான், அநியாயம்னா அநியாயம்தான். இல்ல சார் 5 திருடிக்கலாம், 50 திருடுறது கொஞ்சம் கஷ்டம். இது எங்கேயா நியாயமா இருக்கா? அரசியல்ல வெக்கத்துக்கு இடமே கிடையாது. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். இதுவும் அந்த வகைதான். ரோஷம், வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாது அரசியல்ல. அது இப்ப பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த 2 நாள் நிகழ்வுகள். 118ங்கிற அந்த மேஜிக் நம்பர் தான் இப்ப சிக்கலா இருக்கு 2 அணிகளுக்குமே. அதாவது திமுக அதிமுக அணிக்குமானாலும் விஜய்க்கும் கூட அதுதான் சிக்கலாக இருக்கு. இல்ல இப்ப இந்த நிலையில் இப்ப இடதுசாரிகள் விஜய் ஆதரிக்கிறதுங்கிறது ஒரு புறம். அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின்படி அதிக எண்ணிக்கை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கையை கொண்டு ஒரு நபர் கட்சி தலைவர் விஜய் கொடுக்குறாரு. நீங்க முதலமைச்சரா பதவியேற்று வைங்க, அப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட்ல அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணிக்கோங்க. முதல் ரூல் என்ன? அதிக சீட்டு பெற்றவங்கள முதல்ல கவர்னர் அதை கூப்பிட்டுருக்கணும் விஜய். ஏதோ பிளான் வச்சிருக்காங்க. பிஜேபி செல்மிசம் செய்யாமல் இருக்க இந்த மாதிரி சூழல்லாம் அவங்களுக்கு லட்டு மாதிரி சார். அப்ப இந்த சூழலை நீங்க எப்படி அரசியல் பண்ணணும்? விஜய்க்கு நான் தான் சொல்றேன், எவ்வளவு ஆலோசனைகளை பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் அவசர வக்கீல கூட்டிட்டு போறாங்க. என்ன நடந்தது நமக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் வர்ற ரிசல்ட்டை வச்சு பார்த்தா, பாக்குற காட்சிகளை வச்சு பார்த்தா, அங்க போதுமான ஆலோசனைகள் உரிய நேரத்தில் வழங்கப்படவில்லை அப்படின்னு தான் தெரியுது நமக்கு. இல்ல இப்ப பிஜேபி யாருக்கு சார் ஃபேவரா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவங்க ஒதுங்கி இருப்பாங்க. நடக்கிறத பாப்போம். பிஜேபியின் அனுமதி இல்லாமல், அவர்களுடைய மறைமுக ஆதரவு இல்லாமல், இந்த அதிமுக தலைமையிலான திமுக ஆதரவுடனான அந்த ஆட்சியும் கூட நீடிக்காது. அதேதான் நான் விஜய்க்கு சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சூழல் அவங்களுக்கு லட்டு மாதிரின்னு சொல்றேனே. மறைமுகமாக அவருடைய அழுத்தமோ, அவருடைய பின்னணியோ, அவருடைய செல்வாக்கோ இருந்துகிட்டு தான் இருக்கும். அது எடப்பாடி அமைக்க போற ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதுல திமுக அமைச்சரவையில இடம்பெற்றாலும் சரி, இல்ல விஜயே 118 காமிச்சாலும் சரி, அந்த ஆட்சி எவ்வளவு நாள் நீடிக்கும்னு தெரியாது. அத முதல் நாள்ல இருந்தே சொல்றேன் நான். விஜயும் அதிமுகவும் சேர்ந்திருந்தால் அது அந்த அவலங்கள், அசிங்கங்கள், சிக்கல்கள், சங்கடங்கள் குறைந்த அணியாவும் இருந்திருக்கும். தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலையான ஆட்சி அமைஞ்சிருக்கும். ஆனா அதிமுக தரப்புல இருந்து ஒரு ஃபேக்ஷன் சொல்லக்கூடாது, 59 பேர் ஜெயிச்சிருக்கா 59 பேர் பேச்சு நடத்த போக மாட்டாங்க.